பள்ளியிலே படிக்கப்படும் போது விஞ்ஞான அறிவை கற்றுக்கொண்டால் அதன் அறிவின் துணை கொண்டு உங்கள் எவ்வளவு விஞ்ஞானிய பொருள்களை இந்த வயிற்றுக்காக எத்தனை ஞானங்களை செய்கின்றீர்கள். ஆக இதை போல நாம் அதாவது கருத்தல் விஞ்ஞான உருவத்தின் தன்மை கொண்டுவரப்படும் போது எதையெல்லாம் இயந்திரங்களை உருவாக்குகின்றோம். நாம் இங்கு விஞ்ஞான அறிவால் நாம் இங்கே பேசுவது பல ஆயிரம் பேர் எளிதில் கேட்கும் நிலைகள் வைக்கின்றோம். ஆனால் மெஞ்ஞானிகளோ பலருடைய உணர்வின் தன்மையை பதிவு செய்து பல ஆயிரம் பேரும் கேட்கும் நிலைகளுக்கும் வைத்து உள்ளார். இல்லை என்றல்ல. ஆக உணர்வின் தன்மையை பல கோடிக்கணக்கோனுடைய நிலைகளும் அறிய முடியும். அந்த ஆற்றலால் அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது தீமையில் அகற்றும் நிலைகள் பெற்றவர் மெஞ்ஞானி. ஆகவே நாம் அனைவரும் அது பெற முடியும். உங்களை நம்ப வேண்டும். நாம் பள்ளியோடமே படிக்கல, அறியாதவர்களாக இருக்கு, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நான் சுத்தமா 3ஆம் கிளாஸ் 0 கணக்குல எனக்கு இன்னும் எழுத்த தெரியாது. இப்படி இருக்கப்படும் குரு அருளின் தன்மைதான் அதை இயக்குகின்றது. ராமலிங்க அடிகளோ படித்தவரும் அல்ல, ஞானத்தை எழுதினார். அது ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அதிகமாக படித்தவர் அல்ல, அவர் எழுதினார். வான்மீகியோ படித்தவர் அல்ல. ஆக உலகின் எண்ணத்தின் நிலைகளை உருவாக்கி கொடுத்தவர், எண்ணங்கள் எப்படி உருவாது என்று உணர்த்தியவர். ஆக அதே சமயத்தில் வியாசகரோ படித்தவர் அல்ல. ஆக மிகவும் மரணம். ஆக கடலிலே மீன் பிடித்து வாழ்பவன் அவனுடைய சந்தர்ப்பமே அது நீ உணர்வை ஊட்டி நீ உலகத்தின் தன்மையை வேத சாஸ்திரங்கள் எது என்றேன். வேதங்கள் என்பது இவர் சொல்வது அல்ல. நீ உணர்வின் உணர்வுகள் எண்ணங்களாக எப்படி இயக்கிறது என்ற நிலை உணர்த்தினாலும் அது வேத சாஸ்திரங்களாக மாற்றிவிட்டார். ஆக இவருடைய இணைக்கப்பட்டு அரசுகளால் மாற்றப்பட்ட நிலைகள் மாறிவிட்டது. இதை போன்ற நிலைகளில் அவர் உடலை விளைவித்த உணர்வுகள் இங்கே உண்டு. ஆனால் மெய்ஞானியை காட்டிய வழியில் இந்த விநாயகரை இதன் முறைப்படி வணங்கினால் விண்ணின் நாட்டில் அங்கே செல்கின்றது. உங்க குலதெய்வங்களை வின் செலுத்தலாம், பிறவா நிலை என்ற நிலை அடைய செல்லும்.